அனைவருக்கும் வணக்கம். சட்டமன்றத்தில் இன்னைக்கு நடந்த ஆடல் பாடல் டயலாக்ஸ் சினிமா ஷோஸ் என்னெல்லாம் நடந்துச்சு அப்படின்றதெல்லாம் இந்த காணொலியில் பார்ப்போம். வழக்கமாக அதை தான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, இன்றைக்கும் அதே தான் பண்ணியிருக்காங்க. இன்றைக்கி என்ன நடந்துச்சு அப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நேத்திக்கு ஒன்று சூப்பராக நடந்திருக்கு. நம்ம கில்லி சரத் அமைச்சர் இருக்கார் பாருங்க, அவர் ஒன்று சொல்லியிருக்காருங்க. நாட்டுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், இந்தியாவுடைய கடனை எப்படி அடைப்பது அப்படின்னு அவர் சொல்லியிருக்கார். அதை நம்ம நேத்திக்கு காணொலியில் மிஸ் பண்ணிட்டோம், இன்றைக்கும் மிஸ் பண்ணிடக்கூடாது. ஆகவே அதை நான் இப்போ சொல்கிறேன். அதுக்கப்புறம் நம்ம இன்றைக்கி என்ன நடந்துச்சுன்றதை பேசுவோம். என்ன சொல்லியிருக்காருன்னு பாருங்கள். முதல்வர் விஜயின் சேவையை பாராட்டுவோருக்கு சேவை வரி விதித்தால் இந்தியாவுடைய ஒட்டுமொத்த கடனையே அடைக்க முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காப்புல. இதை கேட்டப்போவே ஒரு செகண்ட் ஆடி போயிட்டேங்க, ஆடி. பேரவைத் தலைவர் அவர்களே, முதல்வரின் சேவையை பாராட்டுவோருக்கு சேவை வரி விதித்தால் இந்தியாவின் கடனை இன்றே அடைக்கலாம். முதல்வரின் சேவையை பாராட்டுவோருக்கு சேவை வரி விதித்தால் இந்தியாவை கடனை இன்றே அடைக்கலாம். தமிழகத்தை காக்க வந்த நவசக்தியா என்னென்ன சொல்றாங்க பாருங்க. கம்பி கட்டுற கதையெல்லாம் இழுத்து விடுறாங்க. நம்ம பவுடர் அமைச்சருடைய இந்த பொருளாதார அறிவு இருக்கு பாருங்க, இதெல்லாம் கண்டு உலக வங்கியே நம்ம நாட்டுடைய கடனையெல்லாம் அடைச்சிட்டு அப்படியே ஓடிடுவாங்க. ஐயோ எங்களை விட்டுருங்க, ஐயோ இவங்களெல்லாம் கண்ணால் பார்க்க முடியல, இவங்க பேசுகிறத காதால் கேட்க முடியல அப்படின்ற நோக்கி அப்படியே மண்டையை பிச்சுக்கிட்டு ஓடிடுவாங்க. தொடர்ந்து இப்படியே பேசிக்கிட்டு வந்தாங்கன்னா உலகம் தாங்காதுங்க, உலகம் தாங்காது. முதலமைச்சருடைய சேவையை பாராட்டுறதுக்கு வரி விதிச்சா இந்த மாதிரி இந்தியாவுடைய கடனையே அடைச்சிடலான்னு சொல்கிறார் இல்லையா, அது மாதிரி இந்த ஆட்சியுடைய லட்சணம் என்னன்றதை பார்த்து காரி துப்பணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரையும் துப்ப விட்டா ஒரு பெரிய டேமே கட்டிடலாம். நமக்கு காவிரி நீரை கர்நாடகாக்காரன் திறந்து விடணுன்ற அவசியமே வராது. இந்த ஆட்சியை எதிர்ப்பவர்கள் எல்லாரும் சேர்ந்து காரி துப்புனா போதும் எங்கேயாவது ஒரு இடத்துல இருந்து. அதே மாதிரி இந்த ஆட்சியை கேவலமாக இருக்கு என்று நினைக்கக்கூடிய அனைவரும் அதுக்கு ஏதாவது ஒரு சேவை வரி அந்த மாதிரி ஏதாவது விதிச்சாக்க இந்தியா ஒட்டுமொத்த உலகத்துக்குமே கடன் கொடுக்கலாம். இதுதான் நேற்றுக்கு நடந்ததை பற்றி நம்ம ஒரு விஷயம் மிஸ் பண்ணதை நம்ம பேசிட்டோம். இன்னைக்கு என்ன நடந்துச்சு அப்படின்றத பார்ப்போம். முதலமைச்சர் விஜய் அவர்கள் எந்திரிச்சு பேசுகிறப்போ என்கிட்ட எல்லா ஆதாரங்களும் இருக்குது, யார் யார் என்னென்ன செஞ்சுருக்கீங்க போன ஆட்சியிலன்றதுக்கு. அதை எப்போ வெளியே விடணுமோ அப்போ வெளியே விடுவேன், அது இப்போ என்கிட்ட தான் இருக்குது அப்படின்ற மாதிரி பேசுகிறாரு. அந்த காணொலியை பாருங்கள். டயலாக் பேசியிருக்காரு, சினிமா டயலாக் பாருங்கள். அதை சொல்ல வேணான்னு தான் நினச்சேன். ஆதாரம்னு கேட்குறாங்க. ஒரு 1 வீக் பேக் மாண்புமிகு நிதி அமைச்சர் பேசும்போது ஒரு 3 டிபார்ட்மெண்ட்லேருந்து ரிவ்யூ பண்ணி அந்த ஃபைல்ஸ்லாம் என் டேபிளில் இருக்குன்னு சொன்னார். அது ஏதோ போகிற போக்கில் அவர் சொல்லலை, உண்மையிலேயே என் டேபிளில் இருக்கு. அத்தனையும் ப்ரூஃபோட இருக்கு. ஓப்பன் பண்ண வச்சிடாதீங்க. எப்போ ஓப்பன் பண்ணணுமோ அப்போ கரெக்டாக எல்லாமே ஓப்பன் ஆகும். ஆதாரம் இருக்குது அப்படின்னு சொன்னால் நீதிமன்றத்துக்கு போயிடலாமே ஈஸியா. நீங்கள் தான் தூய சக்தி ஆச்சே, எதுக்கு இப்படி பூச்சாண்டி காட்டணும்? எப்படியாவது சினிமா வசனம் பேசணும், அவ்வளோதான் இவருடைய குறிக்கோளாகவே இருக்குது. சினிமா டயலாக்ஸ் பேசி அதை ட்ரெண்ட் ஆகி நார்த் இந்தியாக்காரனுங்கெல்லாம் என்னெல்லாமோ போடுறானுங்க. தமிழ்நாட்டில் இதுக்கெல்லாம் வரி கிடையாது, தமிழ்நாட்டில் அதெல்லாம் இருக்குது, தமிழ்நாட்டில் இப்படிப்பட்ட சொகுசு இருக்குது, அப்படிப்பட்ட சொகுசு இருக்குது. சிஎம் விஜய் ஆனதுக்கு அப்புறம் தான் நிறைய பண்ணிட்டாரு. தளபதி விஜய்னு அங்கே நார்த் இந்தியாவில் ஃபுல்லாக ப்ரொபகண்டா. विजय थलापति का फैसला सुनकर पूरा तमिलनाडु सदमे में है। अब 8 साल की लड़की हो या 18 साल की, लड़की हिंदू हो या मुस्लिम, लड़की यूपी की हो या एमपी की, अगर किसी बहन बेटी லைக் பார்த்தீங்களா 1 மில்லியன் இருக்கலாம். அடுத்தது பாருங்க. थलापति का लड़कियों के लिए ये फैसला सुनकर इस टाइम पूरा देश सदमे में है। दोस्तों, सीएम विजय ने कहा है कि लड़की चाहे 6 साल की हो या फिर 60 साल की, हिंदू हो या मुस्लिम हो, अगर किसी लड़की के साथ दुष्कर्म என்னமோ பேசுறானுங்க. ஆனால் ஏதோ ஒன்று ட்ரை பண்ணுறானுங்க, என்னமோ ஒன்று அவனுங்க ஊரில் செட் பண்ணுறானுங்க. நம்ம தளபதி விஜய் அவர் இப்படிப்பட்டவர் அப்படிப்பட்டவர், நமக்கானவர், பண்பானவர், அன்பானவர் அப்படின்ற மாதிரி நரேட்டிவ் செட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க காய்ஸ். ஆதவர்ஜுனா அவர்கள் சமீபத்தில் சொன்னார், தமிழ்நாட்டில் இருந்து ஒரு பிரதம மந்திரி வரணும் அப்படின்ற மாதிரி தான் சொன்னார். அப்புறம் நம்ம அமைச்சர் கில்லி சரத் அவர்கள் கூட நேற்றுக்கு புகழ் பாடுறப்போ அவர் சொல்கிறாரு வருங்கால பிரதமரே அப்படின்லாம் பேசுகிறாரு. என்னமோ ஒரு பிளானோட தான் இருக்காங்க கைஸ். எல்லா ஃபைலுமே ஓப்பன் ஆகும் அப்படின்னு சொல்கிறாரு நம்ம முதலமைச்சர் விஜய் அவர்கள். எல்லா ஃபைலும் இருக்குன்றார். இந்த குட்கா கேஸுக்கு ஃபைல் இருக்கா, அப்புறம் செங்ஸ் இருக்கார் இல்லையா, செங்ஸ் அவர் பற்றின ஃபைல்ஸ் எல்லாம் இருக்குமா, அந்த ஃபைல்ஸும் ஓப்பன் ஆகுமா? இன்னும் நிறைய பேர் இருக்காங்களே. தூய சக்தியா இவங்க, தூய சக்தி. டெய்லி எப்படியாவது ஒரு ரீல்ஸ் கண்டென்ட் தேரணும்.
சட்டமன்றம் கூடுறதுக்கு ஒரு 5லிருந்து 10 ரீல், அதில் முதலமைச்சர் அவர்களை பற்றின ரீல், அதாவது ராவணம் வேண்டான்னு ஃபயர் ஓடக்கூடிய ரீல் ஒரு 4-5 ரீல் இருக்கணும் கண்டிப்பாக. இப்போ இவர் இப்படி பேசியிருக்காருன்றது சோஷியல் மீடியாஸில் பயங்கரமாக ஷேர் ஆகும். பேக்ரவுண்டில் பிஜிஎம் போட்டு அது எப்போ ஓப்பன் பண்ணணுமோ அப்போ ஓப்பன் ஆகும். ராவணம் வேண்டா அப்படின்னு சைடில் வரும். இங்கே பல பேர் பதறாங்க போலையே அப்படின்னு நாள் ஒரு நாள் பேசினார். அது ஒரு ஒத்தையில் நிற்கிற ஏமாண்டா அப்படின்னு அடுத்தது வரும். இப்படி ரீல்ஸுக்காக தான் இந்த மாதிரிலாம் பேசுகிறாங்க. டயலாக் பார்த்துட்டோம். அடுத்தது பாடல் நிகழ்ச்சி நடந்திருக்கு சட்டமன்றத்தில். தாவேகா சட்டமன்ற உறுப்பினர் ஒருத்தவங்க பாடியிருக்காங்க பாடல். அந்த பாடலை பாருங்கள். இதுக்காக ஒரு பாடல் மூலமாகவே நன்றி சொல்லிடுறேன். கொடுத்ததெல்லாம் கொடுத்தார், இவர் யாருக்காக கொடுத்தார்? ஒருத்தருக்காக கொடுத்தார், இல்லை ஊருக்காக கொடுத்தார். ஒருத்தருக்காக கொடுத்தார், இல்லை ஊருக்காக கொடுத்தார். தேங்க்யூ ஸோ மச் சார். தேங்க்யூ. சூப்பர். சூப்பர் சிங்கருக்கு போக வேண்டியவங்க சட்டமன்றத்துக்கு அரசியல்வாதிகளாக உட்கார்ந்துருக்காங்க. அடுத்த முறை சட்டமன்றத்திற்கு வரும் பொழுது இந்த சட்டமன்ற உறுப்பினர் புலி உருமுது ஈடி இடிக்குது அந்த பாட்டெல்லாம் பாடினாங்கன்னா நல்லாயிருக்கும். நேயரின் விருப்பம். அட பாவிங்களா, சட்டமன்றத்தை எஃப்எம் ரேடியோ மாதிரி ஆக்கிட்டாங்க. இதில் வேற சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு கார் வேற கொடுக்குறாங்களா? அதுக்கு வேற 75,000 ரூபா பராமரிப்பு செலவு, டிரைவருக்கான சம்பளம், அது இதுன்னு எல்லாத்தையும் சேர்த்து கொடுக்குறாங்க. என்ன பண்ணுறதுன்னு தெரியல. எதிர்கட்சிக்காரங்களுக்கு ஓகே, ஆனால் ஆளுங்கட்சியை சேர்ந்த இந்த மாதிரி பாடல் பாடுறவங்க, டான்ஸ் ஆடுறவங்க, டைலாக்ஸ் பேசுகிறவங்க, புகழ் பாடிக்கொண்டே இருப்பவர்கள், இவங்களுக்கெல்லாம் இது போகுது. என்னங்க பண்ணுறது, தலையே சுற்றுதுங்க. இதில் வேற ஆதவ அர்ஜுனா அவர்கள் எதிர்த்து பேசுகிறாரு, நம்ம தளபதிக்கு புகழ் பாடுறது பிடிக்காது, நம்ம கொஞ்சம் தனித்துவமானவர்கள் அப்படின்ற மாதிரி அவர் பேசுகிறார். முதலமைச்சருக்கு பொதுவாக புகழ்ச்சி பிடிக்காது. நம்மளுடைய முதலமைச்சர் மற்ற முதலமைச்சரை போல இல்லை. அதனால் முதலமைச்சருடைய விருப்பமும் சரி, எப்பொழுதும் நம்மளை துறை ரீதியான கருத்துக்களை தெரிவிக்க வேண்டும் என்பதுதான் அவருடைய கருத்து. துறை ரீதியான கருத்துக்களுக்கு சொல்லுவோம். இப்படி ஒன்று சொல்லி வச்சுக்கிறது. ஏன்னா முதலமைச்சர் ரொம்ப நல்லவர் தாங்க, ஆனால் சட்டமன்ற உறுப்பினர்கள் அன்பின் மிகுதியில் அப்படியே பாசம் பொங்கி வழிஞ்சு அப்படியே புகழ் பாடுறாங்க. முதலமைச்சர் என்னங்க செய்வார்? அவருக்கு பேசிக்கலி புகழ் பிடிக்காதுங்க, அவருக்கு துதி பாடுறது பிடிக்காது. அவர் இதெல்லாம் பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறார். துறை ரீதியாக ஆக்கப்பூர்வமாக மட்டும்தான் பேசணும். சட்டமன்ற உறுப்பினர்கள் எதிர்கட்சியினர்லாம் கேள்வி கேட்குறாங்கன்னா அதுக்கு ஆக்கப்பூர்வமாக தான் பதில் சொல்லணும். இந்த மாதிரி புகழ் பாடுறது, சினிமா டயலாக்ஸ், பாடல் பாடுறது, இதெல்லாம் பிடிக்காத முதலமைச்சர் இப்படி சொல்லி வச்சுக்க வேண்டியது தான். ஆனால் அங்கே பார்த்தீங்கன்னா நேரமும் பாடலும் டயலாக்ஸும் ஸ்டோரியும் ஸ்க்ரீன் பிளேயும் ஆக்ஷன்ஸும் தான் இருக்குது. டிவிக்கே அப்படின்னாலே முழுக்க நரேட்டிவ்ஸ் தான். நரேட்டிவ் செட் பண்ணிக்கிட்டே இருக்கிறது. முதலமைச்சர் எவ்வளோ நல்லவர் தெரியுமா, அவர் எவ்வளோ அன்பானவர் தெரியுமா, பண்பானவர் தெரியுமா, அவர் எவ்வளோ வல்லவர் தெரியுமா, நல்லவர் தெரியுமா, இதே தான் நரேட்டிவ் செட் பண்ணியே தான் இந்த ஆட்சி நடந்துகிட்டு இருக்கு. ஆட்சியை பிடிச்சதும் அப்படிதான். அடுத்ததான் நம்ம புஷி ஆனந்த் அவர் என்னமோ பேசுறாரு. திமுகவை பார்த்து சொல்றார், நீங்க எல்லாம் இனிமே கனவு கண்டா கூட ஆட்சிக்கு வர முடியாது அப்படின்ற மாதிரி சொல்றாரு. ஐயோலாம் என்னதீங்க, நீங்க நல்லா தெரிஞ்சுங்க, நீங்க ஒண்ணு நல்லா தெரிஞ்சுங்க, உறுப்பினர்லாம் நீங்க கொஞ்சம் நல்லாவே தெரிஞ்சுங்க. இனி நீங்க கனவு கண்டா கூட இனிமேல் பட்டு நீங்க ஆட்சிக்கு வர முடியாது என்பதை தெளிவா சொல்லிக்கிறோம். ஐயோ கியெல்லாம் என்னதுங்க, நீங்கெல்லாம் எழுதி வச்சுக்கோங்க, நீங்கெல்லாம் கனவுல கூட ஆட்சிக்கு வர முடியாதுங்க அப்படின்ற மாதிரி பேசுறாரு. அன்னைக்கு என்னன்னா, நீங்க பாட்டுக்கு அவர் ஒரு செவனேன்னு இருக்காரு, அவரை மாட்டி விட்டுறீங்க போலையே, என்ன உங்களுக்கு எந்த ஊர் பாஷையா இது? எவ்வளோ அகங்காரம் பாருங்க இவருடைய பேச்சல், அவ்வளோ அகங்காரம். ஆட்சி அவ்வளோ சூப்பராக நடத்திட்டு மக்கள்லாம் அவ்வளோ மகிழ்ச்சியாக இருக்காங்க, நிறைய நல்ல திட்டங்கள்லாம் கொண்டு வந்திருக்கோம் அப்படின்ற பட்சத்தில் எதிர்கட்சியை பார்த்து இந்த மாதிரி சவால் விடுறது ஓகே. ஆனால் இந்த ஆட்சியில் எவ்வளோ கேவலமான செயல்கள் நடந்துக்கிட்டு இருக்கு பாருங்க. தினம் அவ்வளோ பிரச்சனைகள், அவ்வளோ சட்ட ஒழுங்கு பிரச்சனைகள், மக்கள்லாம் காரி துப்புற விதமாக ஒரு ஆட்சி. இப்படி ஒரு கேவலமான ஆட்சியை நடத்திக்கிட்டு எதிர்கட்சியை பார்த்து நீங்கள் என்ன ஆனாலும் கனவுல கூட ஆட்சிக்கு வர முடியாதுங்க அப்படின்னு பேசுகிறார். எவ்வளோ அகங்காரம். ஆகவே சட்டமன்றத்தில் இன்னைக்கு நடந்த சில விஷயங்களை நம்ம காணொலியில் பார்த்துருப்போம். இதெல்லாம் பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன, நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்ற உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ஸில் பதிவு பண்ணுங்கள். இந்த காணொலியை நான் இத்துடன் நிறைவு செய்து கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.